எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு எடுத்துக்கல, அவசர வழக்கெல்லாம் விசாரிக்க முடியாது. இனி போன்னு சொல்லி உடனே திருப்பி விட்டாங்க. கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது, அவங்க அப்பீல் போகலை. ஏன் ஆச்சுங்களா? இதனால் என்ன போச்சுன்னா சுமார் ஒரு 1000 கோடி நாங்கள் ஸ்டே வாங்கியிருக்கோம், காப்பாற்றிருக்கோம் சார். 1000 கோடியை காப்பாத்திருக்கு. 1000 கோடியை காப்பாத்திருக்கு. 1000 கோடி ராமரவிக்குமார் அவர்கள் காப்பாத்திருக்காரு. ராமரவிக்குமார் இல்ல, கடவுள் காப்பாத்திருக்கு, சட்டம் காப்பாத்திருக்கு, நீதிமன்றம் காப்பாத்திருக்கு. அது கருவி, அவ்வளவுதான். கருவியா இருக்கீங்க. திருக்கோவில் சார்ந்த அந்த கல்யாண மண்டபத்தை யூஸ் பண்ணா ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல, ரொம்ப நியாயமா நீங்க கேள்வி கேட்டீங்க. குறுக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த ஏன் கட்டக்கூடாது சொல்றேன். நீங்க கல்யாணம் கட்டுறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. கோவில்களில் கல்யாணம் கட்டிக்கலாம், அதை நான் வாழ்த்துறேன். ஏன்னா இப்போ வடபழனி கோயில் எடுத்துக்கிட்டேன், இந்த ஆர்குமெண்ட் கோர்ட்ல வந்துச்சு. வடபழனி கோவில்ல கிட்டத்தட்ட 100 கல்யாணம் நடக்கும் விசேஷ காலங்கள். அப்ப வடபழனி கோயில்ல ஒரு கல்யாண மண்டபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 வீட்டுக்காரங்க கேட்டா என்ன பண்ணுவீங்க? அரசு தரப்பு கேட்டுது. அப்ப நீதியரசர் தான் பதில் கேட்டாங்க. 100 வீட்டுக்காரன் கல்யாணத்துக்கு கேட்டா என்ன பண்ணுவீங்க? கோயில் பணத்தை எடுத்து நடத்துறது வணிக நோக்கமானது, அதனால நாங்க தடுத்து நிறுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோசம் பொத்துக்கிட்டு வருது. யாருக்கு? பழைய மந்திரிக்கு. நாங்க சொல்லல, அறக்கொடைகள் சட்டம் சொல்லியிருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த ஊட்டிக்கு வரக்கூடிய பக்தர்கள், கோயிலுக்கு வர பக்தர்கள் இல்ல, ஊட்டிக்கு சுற்றுலா பார்க்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு கார் பார்க்கிங் வேணுமா? அது ஊட்டி மாநகராட்சி, ஊட்டி நகராட்சி அவன் செஞ்சுட்டு போறான். இந்து சமய அறநிலையத்துறையில் அவ்வளவு அநியாயம், அதிகாரம், அழிச்சாட்டி செஞ்சாங்க. நான் மனப்பூர்வமா சொல்றேன் சார், இந்த அரசாங்கத்தை, இந்த அறநிலையத்துறை நான் வாழ்த்துறேன். ஏன் சொல்றேன்? அவர் செஞ்சதை உங்களால ஏத்துக்க முடியல. சொல்றாரு, இது பாஜகவுடைய செயல் திட்டம், இவருக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள், இவருக்கு யார் சொன்னாங்க, அப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க. நுங்கம்பாக்கம் கோவில் சொத்தை ஆக்கிரமிச்சவன் பேங்க்ல வச்சு லோன் வாங்கிட்டான். அதுவும் ஆவணம் இருக்கு, முறையா எல்லாம் கொடுக்க முடியும். எப்ப வேணாலும் நாங்க விசாரணைக்கு தயாரா இருக்கோம். ஆனால் செய்ய வேண்டிய துறை செய்யணும். பட்டா மாற சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம், அந்த உத்தரவை செயல்படுத்துறது கூட கோயில் அதிகாரி தயாரா இல்லை. அவன் என்ன பண்றான்? ஆக்கிரமிப்பாளர் மதுரை ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கிருப்ப, ஸ்டே உடைக்கப்படும். அது சொத்து மதிப்பு கொஞ்சம் தான். 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கின சொத்து இருக்கு பாருங்க, சும்மா 7 கோடி தான். என்ன சார் சொல்றீங்க? 7 கோடி சார். 7 கோடி மதிப்புள்ள சொத்து 1 லட்ச ரூபாய்க்கு கிரைம் பண்ணிருக்காங்க. அவர் தாயா உத்தரவு போட்டாரு கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு. இப்ப அவர் தாயா ரத்து பண்றாருன்னா என்ன அர்த்தம்? ஏய், என் ஆளுதான் இப்ப இருக்கிறாரு, அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். அமைச்சர் நான் என்ன சொன்னேன், தான் தப்பிக்க குட்டிய கொல்லுமா குரங்கு அப்படிங்கிற மாதிரி சேகர்பாபு தப்பிக்கிறதுக்கு திரு IAS குமரகுருபரனை பலியாக்கி விட்டார். சேகர்பாபு அழுது ஒப்பாரி வைத்து நல்ல ஊர்வலத்தையே வேற ஊர்வலமா மாறி ஆக்கினார். பழனி ஆண்டவன் கோயில செஞ்ச துரோகத்துக்கும் சேர்த்து அனுபவிக்குது இந்த அரசு, புரிஞ்சுக்கங்க. இந்த அரசு, திமுக அரசு என்ன நிலை அடைந்ததோ, கார்த்திகை தீப விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு, புதிதாக இருக்கக்கூடிய அரசு, திராவிட மாடல் அரசு செய்த தவறை இந்த திருச்சபை மாடல் அரசு செய்தால் திராவிட மாடலுக்கு ஏற்பட்ட கதியே இங்க வரும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு ராம ரவிக்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. தொடர்ச்சியாக இந்து அறநிலையத்துறை சார்ந்து பல்வேறு வழக்குகளை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதில் பல முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக இந்த திருக்கோவிலுடைய உபரி நிதி அல்லது திருக்கோவில் நிதிகளில் இருந்து கல்யாண மண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னு உங்களுடைய வழக்கு, பல்வேறு கோவில்கள் சார்ந்து நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க. எல்லா வழக்கையும் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. அதாவது கோவில் பணத்தில் இருந்து கல்யாண மண்டபம் கட்டுறேன், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன், பல்லடுக்கு கட்டடம் கட்டுறேன் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை போன ஆட்சியில் திமுக பண்ணாங்க. எல்லாத்துக்கும் சட்டப்பூர்வமாக நீங்கள் ஸ்டே வாங்கினீங்க. கோவில் காசு என்பது, கோவில் பணம் என்பது கோவிலுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும், அதை கட்டடங்கள் கட்டக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையோடு பல்வேறு வழக்குகளில் நீங்கள் வெற்றியும் பெற்றிருக்கீங்க. தாவேக அரசு
புதிதாக வந்த அரசு, ரமேஷ் அவர்கள் தான் வந்து அறநிலைத்துறைக்கு அமைச்சராக இருக்காரு. அவர் ஒரு மிக முக்கியமான முடிவை வந்து கொள்கை முடிவாகவே எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் அளவுக்கு அறநிலைத்துறைக்கு சொந்தமான பணத்துல இருந்து கட்ட போறாங்க. அதுக்கு நாங்கள் வந்து தடை விதிக்கிறோம் அப்படின்னு இந்த டெண்டரை எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? புதிதாக பதவியேற்ற தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பதவியேற்று சிறப்பாக பணி செய்யக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உண்மையாலுமே சிறப்பாக பணி பண்ணியிருக்காங்களா சார்? உண்மைக்கே பண்றேன், மனசார நான் அவரை வாழ்த்துறேன். ஓகே. கடவுளறி அவரை வாழ்த்துறேன். ஓகே. எளிய ஓட்டு புள்ள அந்த கட்சியில போய் எம்எல்ஏ ஆயிருக்கு, மந்திரி ஆயிருக்கு. அவர் நல்லா கோவில் சார்ந்த பணிகள் செய்யணுங்கிற இந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். 30 நாள் என்ன சார் பண்ணியிருக்காங்க? நான் சொல்றேன். ஓகே. நான் குறிப்பிட்ட சப்ஜெக்ட் ஹெச்ஆர்என்சி மாத்திரம் தான். ஹெச்ஆர்என்சி மட்டும் தான் உங்ககிட்ட கேட்குறேன். மாண்புமை நீதியரசர் ஐயா எஸ்.எம். சுப்பிரமணியம், அருள்முருகன் ஐயா அடங்கிய அமர்வு திருக்கோவில் பணத்தில் பக்தர்கள் கோவில் வளர்ச்சிக்காக கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை பணத்தை எடுத்து கட்டிடங்கள், வணிக வளாகங்கள், கல்யாண மண்டபங்கள் கட்டுவதற்கு கடந்த திராவிட மாடல் அரசு முயற்சித்து உத்தரவு போட்டு நிறைவேற்ற தொடங்கிய தருவாயில் நாங்கள் அதை எதிர்த்து வழக்காடினோம். சட்டத்தின்படியாக நான் ஃபர்ஸ்ட் திண்டுக்கல் அருள்மிகு காளகத்தீஸ்வரர் திருக்கோவிலில் கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு 3,60,00,000 நம்ம சேனல்ல நம்ம பேசியிருக்கோம். அதுதான் தொடக்கம். என்னுடைய வழக்குல ஸ்டே ஆச்சு. ஒரு சின்ன குறுக்கீடுனே என்னன்னா, கல்யாண மண்டபம்ங்கிறது எளிய மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய மண்டபம். நீங்களோ நானோ எல்லாருமே வந்து எளிய வீட்டு பிள்ளைகள்லாம், நீங்கள் திருமணம் பண்ணிக்கல, கேமராமேன் எல்லாருமே எளிய வீட்டு பிள்ளைகள், நாங்களாம் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெளியே மண்டபத்தில் வந்து வாடகை எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 3 லட்சத்தில் ஆரம்பித்து 5 லட்சத்தில் இருக்குது. திருக்கோவில் சார்ந்த அந்த கல்யாண மண்டபத்தை யூஸ் பண்ணால் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில். ரொம்ப நியாயமாக நீங்கள் கேள்வி கேட்டீங்க, குறுக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த ஏன் கட்டக்கூடாது? சொல்கிறேன். நீங்கள் கல்யாணம் கட்டுறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. கோவில்களில் கல்யாணம் கட்டிக்கலாம், அதை நான் வாழ்த்துறேன். ஏன்னா இப்போ வடபழனி கோயில் எடுத்துக்கிட்டேன், இந்த ஆர்குமெண்ட் கோர்ட்ல வந்துச்சு. வடபழனி கோவில்ல கிட்டத்தட்ட 100 கல்யாணம் நடக்கும் விசேஷ காலங்கள். அப்ப வடபழனி கோயில்ல ஒரு கல்யாண மண்டபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 வீட்டுக்காரங்க கேட்டா என்ன பண்ணுவீங்க? அரசு தரப்பு கேட்டுது. அப்ப நீதியரசர் தான் பதில் கேட்டாங்க, 100 வீட்டுக்காரன் கல்யாணத்துக்கு கேட்டா என்ன பண்ணுவீங்க? கல்யாண மண்டபம் கட்டுவது என்பது சென்னை கார்பரேஷனுடைய வேலை. அவர் சொன்னது அந்த துறையினுடைய வேலை. சமூக கூடம், சமுதாய கூடம்னு. இப்ப நீங்க சொன்னீங்களே எளிய வீட்டு பிள்ளை, ஒரு சொல்றேன், இந்த எளிய வீட்டு பிள்ளைக்கு மக்களும் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசு திருவான்மியூர் நம்ம மருதேஸ்வரர் கோவில் இருக்கு பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கல்யாண மண்டபம், பெரிய மண்டபம் இருக்குண்ணே. அது வந்து கோவிலுடைய பணத்துல கட்டப்பட்டது, எடப்பாடியார் பேர்ல கட்டப்பட்டது. இன்னொன்னு கிரீன்வேஸ் ரோட்ல மயிலாப்பூர்ல கபாலி கோவில் நிதியில கட்டப்பட்டது. இந்த திருவான்மியூர் கல்யாண மண்டபத்துடைய வாடகை எவ்வளவு தெரியுமோ? அதிகம் இல்ல, ஒரு 15-20 லட்சம் ரூபா தான். 15 லட்சமா? எனக்கு 15-20 லட்சம் தாங்க. இது கம்மியான பணம்ல. எளிய வீட்டு பிள்ளை நீனும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. ஆனால் எழுதப்படாத சட்டமாக புரிஞ்சுக்கோங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடந்தா முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் வரமாட்டாராங்க. ஏன்? அது பக்கத்துல இடதுபுறத்துல ஒரு போனீங்கன்னா ஒரு தனியாருடைய கல்யாண மண்டபம் இருக்கு, அது சுமார் 30 லட்சம் தான் வாடகை. அது பெரிய தனியார் மண்டபம். தனியார் மண்டபம் நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு கன்வென்ஷன் எல்லாம் இருக்கும் அங்க, புரியுதா? அங்க போனா தான் கல்யாணத்துக்கு வருவாரு. இந்த எளிய வீட்டு பிள்ளை கோயில் நிதிந்து கட்டப்பட்ட இந்த மண்டபத்துக்குள்ள முதலமைச்சர் வந்ததாக வரலாறு இல்லை. கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு திண்டுக்கல்லையே சார் குறைஞ்சபட்சம் ஒரு 100 கல்யாண மண்டபம் இருக்கு. ஆமா. கோயில் பணம் 2 கோடி எடுத்து இன்னொரு கோயில்ல 1,60,00,000 எடுத்து இருப்பு பணத்தை காலி செய்ய முயற்சிச்ச போது தான் நாங்க எதிர்த்தோம். அப்புறம் சொல்றீங்கல்ல, நாங்க இவங்க வந்து சொன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்னாங்க. கோர்ட்ல வந்துட்டு கோர்ட்ல கோயில் பணத்தை எடுத்து கட்டக்கூடியது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாங்க. இது பிசினஸ் மாதிரி அவங்க பார்த்தாங்க. பழனி கோயில் பணத்தை எடுத்துங்க சார், கொத்தப்புள்ளின்னு ஒரு ஊர் சார், ரெட்டியார் சத்திரம் பக்கத்துல. 9 கோடி 60 லட்சம் ரூபாய் எங்க அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஐபி வந்து பூஜை போட்டார். அதே மாதிரி ஒட்டுங்கத்திரத்து பக்கத்துல கள்ளிமந்தேன்னு ஒரு ஊர் சார், சக்கரபாணி பூஜை போட்டார், 6 கோடி 80 லட்சம். எந்த காசு? பழனியாண்டவன் கோயில் காசு. இதாவது திண்டுக்கல் மாவட்டத்துல பரவாயில்லைங்க, இந்த பழனியாண்டவன் கோயில் ஃபண்ட் எடுத்து ஆண்டிபட்டியில ஒரு கல்யாண மண்டபம், உத்தமபாளையத்துல கல்யாண மண்டபம். அப்ப ஜட்ஜையா கேட்டாங்க எவ்வளவு தூரம் பழனிக்கும் தேனிக்கும்? சுமார் 170-180 கிலோமீட்டர். இவ்வளவு தூரத்துல போய் பழனியாண்டவன் கோயில் காசு எடுத்து கல்யாண மண்டபம் கட்டுறீங்கன்னா இதுல எப்படி பழனி திருக்கோயில் வளர்ச்சி அடையும்னு கேட்டாங்க. நல்ல கேள்விதான். இது கோர்ட்டில் நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். ரெண்டாவது, இப்ப நீங்க ஒரு பைக் வாங்குறீங்கன்னு வச்சுங்க தம்பி, 1 லட்ச ரூபா பைக்கு, ஒரு 10,000 ரூபாய் முன்பணம் கட்டிட்டீங்க, மாசம்
டியூ கட்டணும் இல்ல, ஆமா என்னப்பா உனக்கான ரீபேமெண்ட் சோர்ஸ்னு கேட்போம்ல, கேட்போமா இல்லையா? ஆமா என்ன வேலை பாக்குற, என்ன வேலை பாக்குற, எப்படிப்பா சம்பாதிக்கிற, எப்படிப்பா கொடுப்பேன்னு கேட்போம்ல. இந்த கல்யாண மண்டபத்துக்கு ஒரு கோயில் இருந்து இன்னொரு கோயிலுக்கு நிதி கொடுக்குறாங்கல்ல, எந்த விதமான திரும்ப கட்டுவதற்கான ஒப்பந்தங்கள் கிடையாது. பதில் என்ன சொல்றான் தெரியுமா? நாங்க கல்யாணம் கட்டிட்டு வாடகை நிர்ணயம் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை வந்து நாங்க கட்டுவோம். எப்படிங்க? நாங்க சின்ன பிள்ளையாருக்கு பெரிய பிள்ளையாயி அது கல்யாணம் கட்டி பிறக்கிற பிள்ளைக்கு அவன் பையனை நிச்சயம் பண்ணிக்கிறேன் இப்ப பேசுற கதை. அந்த கவுண்டமணி காமெடியில வந்து அந்த ரைஸ் மில் காமெடி தான். ரைஸ் மில் நெல்லா இனிமேதான் இடத்த வாங்கி அது மாதிரி தான் அந்த கதை தான், அந்த கதை தான் நடந்துச்சு. அதனால கடுமையான கோபத்துக்கு அதுல வந்து ஒருத்தர் கேள்வி கேட்ட, அரசு தரப்புல கேட்ட, ராம ரவிக்குமார் வந்து உள்ளூர்காரர் கிடையாது, அந்த கோவிலுடைய பக்தர் கிடையாது, இவர் விளம்பர நோக்கத்துல பண்றான்னு சொன்னபோது மாண்புமிகு நீதியரசர் கேட்டாங்க, நீங்க வந்து இந்த கோயிலுக்காக வாதிடுறீங்க, கள்ளிமந்தியம் கோயிலுக்காக, நீங்க மூத்த வழக்கறிஞர், நீங்க அந்த ஊருக்காரரா அப்படின்னு கேட்டார். நீங்க அந்த கோயிலுக்கு ரெகுலர் பிராக்டிஷனரா, நீங்க அந்த கோயில் வழிபாடு செய்றீங்க. அப்ப சார் சொன்னாரு, பெட்டிஷனர் சார் பூவர், பாவம் சார் பெட்டிஷனர், எந்த ஜீவோவும் நீங்க உடனே வாங்க முடியாது உங்கள்கிட்ட அரசாங்கத்திட்ட, ஒட்டுமொத்தமான ஜீவோ கோர்ட்ல கொடுக்கணும்னு சொன்ன பிறகு கிட்டத்தட்ட 190-200 ஜீவோக்களை வந்து வச்சாங்க. அவர் அப்ப இருந்த சந்திரமோகன் ஒரு ஐஏஎஸ் இருந்தார், அவர் விசில வர சொல்லுங்கன்னு மிரண்டு போச்சு முந்தைய அரசு. நாங்க கொடுக்குறோம்னு ஒரு நாள் டியூ வாங்கிட்டு அடுத்த நாள் வந்து வழக்குல வந்து எத்தனை கொடுத்த உடனே அத்தனை உத்தரவுகளும் ரத்து செஞ்சு கோர்ட்டு. சட்டவிரோதம், அவர் சொன்ன வார்த்தை சட்டவிரோதம். கோவில் நீங்க இந்து சமய அறநிலைத்துறை அந்த கொடைகள் சட்டம் 1959 கொடைகள் சட்டம் 36 பிரிவில் எதெல்லாம் அனுமதிச்சிருக்கோ அதைத்தான் நான் கேட்டேன். இப்போ அதெல்லாம் அனுமதி இல்லாதனால தான் அவங்க ஆச்சு. அந்த உத்தரவு போட்ட பிறகு சட்டம் ஃப்ளோர் அசம்பிளி அனௌன்ஸ் பண்ணிட்டு சட்டமன்ற அறிவிப்புகள் 5 வருஷத்துக்கான விஷயத்தை நாங்கள் ஒரு 5 பேர் வழக்கு போட்டு அதையும் நிறுத்துறோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போச்சு மேல்முறையீட்டுக்கு. இந்த பெஞ்சுடைய உத்தரவை அருள்முருகன் ஐயா திரு SM சுப்பிரமணிய பெஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு எடுத்துக்கல, அவசர வழக்கெல்லாம் விசாரிக்க முடியாது, இனி போன்னு சொல்லி உடனே திருப்பி விட்டாங்க. கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது, அவங்க அப்பீல் போகலை ஆச்சுங்களா. இதனால என்ன போச்சுன்னா சுமார் ஒரு 1000 கோடி நாங்க ஸ்டே வாங்கியிருக்கோம், காப்பாத்திருக்கோம் சார். 1000 கோடியை காப்பாத்திருக்கோம். 1000 கோடியை காப்பாத்திருக்கோம். 1000 கோடி ராமரவிக்குமார் அவர்கள் காப்பாத்திருக்காரு. ராமரவிக்குமார்ல கடவுள் காப்பாத்திருக்கு, சட்டம் காப்பாத்திருக்கு, நீதிமன்றம் காப்பாத்திருக்கு. அது கருவி, அவ்வளவுதான். கருவியா இருக்கீங்க. இல்லைனா சார் பழனி கோவில்ல எவ்வளவு சார் கார்பஸ் இருக்கு? ஏன் சார் பழனி கோவில மட்டுமே இவங்க குறி வைக்கிறாங்க? பழனி கோயில் மாத்திரம் இல்லைங்க சார், சமயபுரம் கோயில் எவ்வளவு இருப்பு நிதி இருந்துச்சுன்னு தெரியல, இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியல. பழனி கோயில பெருந்திட்ட வளாகம்லாம். ஆனா மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் போன போது கடந்த 5 வருஷத்துல பழனி கோவில் நடந்த விஷயங்கள் எல்லாம் வணிக மகமாயத்தான் இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. விசாரணை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. பழனி ஆண்டியா இருக்காரு, ஆனாலும் வந்து அவருக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கு, அவர் அந்த அளவுக்கு வந்து செல்வத்தை பாதுகாத்து. அவர் ஆண்டி கோலத்தில் இருந்தாலும் அவன் 5-6 வேஷம் போடுவார் எங்காலு. ஆமா, ஆண்டி கோலம் பாரு, அரச கோலம்பா இருப்பாரு, ராஜாவா இருப்பாரு, கடைசியில குச்சி எடுத்து அடிப்பாரு உங்களை எல்லாம். ஆனா நிஜரூபம் வந்து ஆண்டியா தான் இருக்கு. அவர் ஆண்டியா இருந்தாலும் ஆனாலும் வந்து பணம் நிறைய வச்சிருக்காரு. பணம் இருக்கட்டும், அவன் கோடிக்கு ஈஸ்வரன் புரியுதுங்களா, அவன் உயிருள்ள தெய்வம். பழனி ஆண்டவன்ட்ட இவங்க சுரண்டி திங்க நினைக்கிறாங்க. இப்ப என்ன கேள்வினா சார், இப்ப கோர்ட்டு சட்டம் தான் நான் பேசுறேன், மற்றபடி எமோஷனலாகவோ யார் மீது வெறுப்புல நான் பேசல. இப்ப முந்தைய அரசுல சேகர் பாபு இருந்தார். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். இப்ப சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர் இப்ப வாத பிரதிவாதம் நடந்துச்சு. இப்ப அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த கார் பார்க்கிங்லாம் கோயிலுக்கு கட்டினதை வந்து மல்டி லெவல் பார்க்கிங் கட்டினதை வந்து நீங்க இருக்குமா தொடருமா நிறுத்திடுவீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு முன்பு நான் அந்த அரசாங்கத்தை பாராட்டுறேன்னு சொல்லிடுறேன். இந்த கடந்த ஆட்சியில போடப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியில போடப்பட்ட இந்த சட்டவிரோத வணிக நோக்கத்தோடு போடப்பட்ட கல்யாண மண்டபங்கள் கட்டுவது குறித்தான உத்தரவுகளை திரும்ப பெற்று தாவேக அரசு மாண்புமிகு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் அறிவித்த உத்தரவுக்கு நான் மனப்பூர்வம் வாழ்த்துறேன்னு சொல்லிட்டேன். இது இறைவனுக்கு கிடைத்த வெற்றி, கடவுளுக்கு கிடைச்ச வெற்றி. இது நான் தனி மனிதனா கொண்டாட நினைக்கல. இப்போ என்ன சொல்றாரு உதயநிதி, இது அந்த திட்டம் மல்டி லெவல் கார் பார்க்கிங் நடக்குமான்னு கேட்டபோது அவர் சொல்றாரு, அந்த கோயிலுக்கு வரக்கூடியவங்களே ஒரு 500 பேர் தான் இருக்கும், பெரிய கூட்டம் வராது. ஆனா இந்த பணத்தை கோயில் பணத்தை எடுத்து நடத்துறது வணிக நோக்கமானது, அதனால நாங்க வந்து தடுத்து நிறுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோசம் பொத்துக்கிட்டு வருது. யாருக்கு? பழைய மந்திரிக்கு. நாங்க சொல்லல, அறக்கொடைகள் சட்டம் வந்து சொல்லியிருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த ஊட்டிக்கு வரக்கூடிய பக்தர்கள், கோயிலுக்கு வர பக்தர்கள் இல்ல, ஊட்டிக்கு சுற்றுலா பார்க்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு கார் பார்க்கிங் வேணுமா? அது ஊட்டி மாநகராட்சி ஊட்டி நகராட்சி அவன் செஞ்சுட்டு போறான். ஆனமலை காசு எடுத்து ஊட்டியில ரிசார்ட் கட்ட பிளான் பண்ணாங்க சார், அதுக்கு கோர்ட்ல ஸ்டே வாங்கினாங்க. ஆனமலை மாசாணியம்மன் கோவில் காசு எடுத்து ஊட்டியில ரிசார்ட் கட்டுறதுக்கு
அதுக்கு ஒரு ஸ்டே இருக்கு. இது மாதிரி இவ்வளவு அழிச்சாட்டியும் அதிகாரத்தில் இருக்கிறதுனால சார் நான் என்ன கேட்கிறேன், நீ இவ்வளவு 1000 கோடி 2000 கோடிக்கு கல்யாண மண்டபம் கட்டுறது, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, இதெல்லாம் பண்ணிருக்கீங்களே சார். உங்களுக்கே தெரியும் தம்பி, சோழமண்டலம், திருச்சி, நம்ம மதுரை, திருநெல்வேலி, தமிழ்நாடு முழுக்க மன்னவர்கள் கட்டிய கோவில் மண்ணுக்குள் புதைந்து சிதைந்து கிடக்கின்ற பொழுது அந்த கோவில் எல்லாம் அவன் கட்டி அமைச்சான்னா நான் கும்பிட்டு இருப்பனா இல்லையா திமுக அரசாங்கத்தை? ஒரு கோயிலை பார்த்தாங்களா சார்? ஒரு கோயிலை பார்க்கல. ஆனா என்ன சொன்னாரு எங்க சேகர் பாபு, நம்ம ஆளு இருக்காரு பாருங்க, மாபெரும் தலைவர், மைய தலைவர் கமலஹாசனை வச்சு பேச வச்சார். இவர் ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் அதிகமாக கும்பாபிஷேகம் செஞ்ச வச்சார். கும்பாபிஷேகம் செஞ்ச எவ்வளவு முகஸ்துதி பாடுறது. பிரகாஷ்ராஜ் வச்சு முதலமைச்சர் கொஞ்சம் பேச சொல்லுங்க, நல்லா புகழ்ந்து பேசுங்க சொன்னது யார்? சேகர் பாபு. இந்து சமய அறநிலையத்துறையில் அவ்வளவு அநியாயம் அதிகாரம் அழிச்சாட்டி செஞ்சாங்க. நான் மனப்பூர்வமா சொல்றேன் சார், இந்த அரசாங்கத்தை, இந்த அறநிலையத்துறை நான் வாழ்த்துறேன். ஏன் சொல்றேன், அவர் செஞ்சதை வந்து உங்களால ஏத்துக்க முடியல. சொல்றாரு இது பாஜகவுடைய செயல் திட்டம், இவருக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள், இவருக்கு யார் சொன்னாங்க அப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு முக்கியமான செய்தி இன்னைக்கு பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு சட்டமன்றத்தில். இப்போ வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு அரசு செயலராக ஒரு மனுஷன் இருக்கிறார், ஒரு மனித புனிதர், எங்க ஐயா குமரகுருபரன். யாருங்க? குமரகுருபரன் IAS. இந்த மனிதர் தான் சட்டவிரோதமாக கோவில் படத்தை எடுத்து கல்யாண மண்டபம் கட்டுவதற்கும் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகம் கட்டுவதற்கும் உத்தரவு போட்ட பெருமகன். நான் சொல்லல சார், சேகர் பாபு சொல்லி இருக்கிறார். அந்த குமரகுருபரன் தான் இந்த திட்டங்களை ரத்து செய்தும் உத்தரவு போட்டு இருக்கிறார். இதற்கிடையில PN ஸ்ரீதர்னு ஒரு IAS இருந்தாங்க போன ஆட்சியில. அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த மாதிரி இந்த கோர்ட்டில் நாங்கள் வாங்கிய ஸ்டேக்கு பிறகு தான் செஞ்ச தவறை மறைக்க ஊர்ல எல்லாரும் திருடன் சொல்றது மாதிரி குட்டி தான் தப்பிக்க குட்டியை கொள்ளுமாங்கிற கதையா IAS படிச்ச மனுஷன் உத்தரவு போடுறாங்க. சட்ட விங்குன்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு லாஸ் லீகல் விங்குன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாம் கேட்டெடுத்து நீங்க உத்தரவு போட்டு ஒரு ஜீவோ பாஸ் பண்ணி கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு நீங்க வந்து முயற்சிச்ச போது அப்பெல்லாம் உங்களுக்கு புரியாத புரிதல் என்ன செய்யறாரு PN ஸ்ரீதரன், கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். இந்த மாதிரி சட்டம் வந்து கோர்ட்ல ஸ்டே ஆகி போச்சு, இது வந்து மீண்டும் ஏதாவது கட்டினீங்கன்னா சம்பந்தப்பட்ட அந்தந்த அதிகாரிகள் பனிஷ் பண்ணப்படுவாங்க. உத்தரவு போட்டது நீங்க, அரசாணை போட்டது நீங்க. அப்ப நீங்க உத்தரவு போட்டுட்டு கால்கடுக்கு ஒவ்வொரு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் போய் ஃபீல்டுக்கு போய் அவங்க ரிப்போர்ட் கொடுத்து அதன்படி நீங்க தொடங்கி நாங்க வந்து சட்டவிரோதமா இருக்குன்னு சொல்லி தீர்ப்பு வாங்கின பிறகு அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுப்புங்கிறது ஒரு எதேச்சதிகார மனப்பான்மையா இல்லையா? அது நடந்துச்சு PN ஸ்ரீதர் பீரியட்ல. இதுக்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், ராஜாங்கிற ஒரு நபர் தான் காரணம். நான் சொல்ல முடியும் எப்படியெல்லாம் பெயரை மாத்தலாம், எப்படியெல்லாம் வந்து அங்க வந்து ஒரு கூட்டுறவு கையா இணக்கமா இருக்கலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம், எல்லாம் பண்ணாங்க. நான் நம்ம ஆதன்ல சொல்லிய பிறகு ஒரு 3 அதிகாரி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் கடந்த நேர்காணல் சொன்ன போது 3 அதிகாரி ரிசைன் பண்ணி போயாச்சு. இப்ப அந்த அலுவலகத்தை பிடிச்சிருக்கிற 2 அதிகார மையங்கள், ஒன்னு ராஜா, அவர் டிசியா இருக்கிறார். அவர் டிசியா பணி உயர்வு பண்ணதும் சட்டவிரோதம், கோர்ட்டுக்கு போறேன். ஒரு பதவியை உருவாக்குறதும் அந்த பதவிக்கு ஒரு நபரை அமர்த்துவதும் இதுக்கெல்லாம் அரசாணை வேணும். எல்லாத்தையும் விதிகளை வயலேட் பண்ணி விதிகளை மீறி வரம்பு மீறி சேகர் பாபுடைய உள்ளம் கவர்ந்த கல்வன் என்கின்ற காரணத்தால் அவர் நியமிக்கப்பட்டார். இப்ப டிசி 30 வருஷமா ஒரு மனுஷன் இருப்பாங்களா சார் டிரான்ஸ்பர் இல்லாம? ஒரே போஸ்ட் பணி உயர்வு ஆயிப்போச்சு. ஆனா ஒரே இடம் தான், இந்த இடம் பாங்க அந்த இடம் பாங்க. இந்த பல்லாங்குழியில முத்து எடுத்து அடுத்த குழியில போட்டாலும் ஒரு கட்டக்குள்ள இருக்கிறது மாதிரி அறநிலையத்துறை அலுவலகமே அவங்க தான் அதிகார மையம். அங்க எஸ்டாபிளிஷ்மெண்ட்னு ஒன்று இருக்கு, அதுல அந்த அம்மா அவங்களுடைய வீட்டம்மா அம்பியான்னு ஒரு அம்மையார் இருக்காங்க, அவங்களும் அங்கதான் இருக்கிறாங்க. இவங்களை மாரி நீங்க வந்து பேப்பர் நவுறாது. இப்ப அந்த அரசு அவங்களை பணிமாறுதல் செய்யும் நான் நம்புறேன். ஒரு பத்திரிகையில வந்திருந்தது, பழைய கல் புதிய மொந்தைன்னு இருந்துச்சு. நான் சொன்ன சப்ஜெக்ட் அது எழுதிருந்துச்சு பத்திரிகை, புரியுதுங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு சேகர் பாபு, இது வந்து வலதுசாரி, சேகர் பாபு உதயநிதியா சொல்றாரு, இது வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்களுக்கு செயல்படுறாரு, அவங்க சொல்றதுனால இவர் கேட்டுட்டு சொல்றாங்க, இவருக்கு யார் அறிவுறுத்தினாங்களோ அப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க. வலதுசாரி சித்தாந்தம்லாம் ஒண்ணும் கிடையாது. நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த அமைச்சர் சேகர் பாபு சரியா சட்டத்தை படிக்கணும். அந்த கொடைகள் அறக்கொடைகள் சட்டம் 36 உபரிநிதியை பயன்படுத்துறதுல சொல்லியிருக்கு. அப்படின்னா HRNC புத்தகம் வலதுசாரி புத்தகமா கேட்கிறேன். உங்களுக்கு நோக்கம் என்ன? கோயிலை கட்ட மாட்டிய,
பாலம் கட்டு, பெரிய பெருந்திட்ட வளாகம் கட்டு, இருப்பு காசை காலி பண்ண. என்னையா இப்படி எத்தனை கோவிலுடைய பணத்தை வந்து காலி பண்ணியிருக்காங்க? இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை வரலையே, அமைச்சர் வெளியிடுவார் நான் நினைக்கிறேன். இது மாத்திரம் இல்ல, நான் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனதுக்கு கணக்கு கேட்டிருக்கேன். இது வரைக்கும் நம்மளே இங்க கத்திரிக்கோம் ஏதாவது வெளியிட்டாங்களா? அதெல்லாம் ஆராயணும். ஒவ்வொரு கோயிலும் வாங்கியிருக்காங்க சார், பல முதலாளிகள் வாங்கியிருக்காங்க சொல்றாங்க. சேகர் பாபுக்கு என்னன்னா இப்ப வந்து அப்படியே வடபோச்சேங்கிற மாதிரி ஆட்சி போச்சு, முதலமைச்சர் தோத்து விட்டாரு, முன்னாள் முதலமைச்சர் ஆயிட்டாரு, இப்ப சட்டமன்றத்தில் போய் மாட்டிப்பாங்க. அதனாலதான் இவ்வளவு எரிச்சல், வைத்தெரிச்சல். ஒரு சின்ன பிள்ளை வந்து செய்யுது, அமைச்சராக இருக்கிற சிறப்பா எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போகுது, போறாரு, எளிய பக்தரா போறாரு. அது நன்மையோ அது விளம்பர மோகமோ அதெல்லாம் விடுங்க. அந்த போறதுக்கான மனப்பான்மை இருக்குல்ல. பழனி கோயிலுக்கு வந்தாரு, ஆய்வு பண்ணாரு, 2 மணி நேரம் சுற்றி மக்களா இருந்தாரு, போய் அதிகாரத்தை முன்னாடி போய் என்ன சாமி பார்க்கணும்னு விரும்பலை. இதெல்லாம் பாசிட்டிவா நான் பார்க்குறேன். எனக்கு கருத்தியல் சித்தாந்த மாறுபாடு இருக்கு இந்த அரசிட்ட, ஆனால் அந்த துறையில வந்து நான் பாசிட்டிவா பார்க்குறேன். புரியுதுங்களா? வேற என்ன சார் இந்த துறையில வந்து பாசிட்டிவ் மாற்றங்கள் நடந்திருக்கு தாவேகா அரசுக்கு வந்த பிறகு அறநிலையத்துறையில? முதல்ல இப்போ தானே அவங்க போயிருக்கிறாங்க. நான் அவருடைய கவனத்துக்கு பல விஷயம் கொண்டு செல்லணுங்கிற விஷயத்துக்காக நான் தொடர்ந்து பேசுறேன். அதே மாதிரி அவருடைய கவனத்துக்கு போகணும். என்னன்னா, பல திருக்கோவிலுடைய சொத்துக்கள், கோவில் சொத்துக்கள், நான் திண்டுக்கல் மாவட்டமே சொல்ல முடியும், சுமார் ஒரு 1000-1200 சர்வே நம்பர் ஆக்கிரமிப்புலேருந்து மீட்டிருக்கோம். மீட்டதை கோயில் பெயரில் பட்டா மாறுறதுக்கு நிலுவையில் இருக்கு ஃபைலு. எதிர்காலத்தில் என்ன பண்ணுன்னா, இந்து சமய அறநிலையத்துறை கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை வருவாய்த்துறை விரைந்து கோவில் பெயரில் பட்டா மாற்றுறதுக்குரிய 2 பேரும் ஒரு துணையாக நின்று விரைந்து கொடுத்தீங்கன்னா கோவிலுக்கு வருமானம் பெருகும். ஆக்கிரமிப்பாளருக்கு ஆதரவா நேற்று ஒரு வழக்கு சென்னை நீதிமன்றத்தில் வந்தது. ஒருத்தர் கோயில் இடத்துல குடியிருக்கிறான், என்கூராச்சார், அவன் பட்டா கேட்டு போகிறான். நீதிமன்றம் என்ன பண்ணிருச்சு, இவன் கோவில் இடத்துக்கு எப்படா பட்டா கேட்பான்னு சொல்லி திருப்பி அடிச்சுட்டு, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோவில்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் யாராவது இது மாதிரி வந்தாங்கன்னா அதனுடைய விவரங்கள் எனக்கு வேணும்னு சொல்லி நுங்கம்பாக்கம் அருள்மிகு அகஸ்தீஸ்வர பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலுக்கான சொத்து, அதாவது ஹெச்ஆர்எஸ் ஆஃபீஸ் அதிக அருகில தான், சுமார் 15,000 கோடி, எவ்வளவுங்க, 15,000 கோடி சொத்துக்கள் அங்கே சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்புல இருக்கு. இதற்காக அமல்ராஜ்னு ஒரு சகோதரர் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவர். எனக்கு நான் அவரை இழுத்து விட்டேன் இந்த வேலையில. ஒரு எளிய டிரைவர் அவர். என்னடா கிறிஸ்தவர், இதெல்லாம் உங்களுக்கு சுவராசியமா இருக்கும். கோவில் சொத்துக்காக ஆமாங்க, 25 வருஷமா அந்த மனுஷன் போராடி. ஆச்சரியமா இருக்கு. புதிய நான் அந்த நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன், நீங்க நேரில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய புக் வச்சு அந்த ரூம் காணாது, அவ்வளவு ஆர்டிஐ தகவல்கள். சோ கோவில் சொத்துக்காக கிறிஸ்தவர் போராடுறாரு. அவர் அமல்ராஜ் என் சகோதரன், ஒரு எளிய ஒரு அம்பாசிடர் கார் டிரைவர் போராடிக்கிட்டு இருக்கிறார். அதெல்லாம் போய் ஆய்வு பண்ணணும் அமைச்சர். பேப்பர் கொடுத்தா பேப்பர் இல்லைங்கிறான், ஆட்சியை போட்டா தகவல் இல்லை, அத்தனை ஆவணம் வச்சிருக்காங்க. 1500 கோடி சொத்து, மன்னிக்க 15,000 கோடி சொத்து. அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு தலம், பிற மத வழிபாட்டு தலைமை கோயில் சொத்துல இருக்கு, மார்க்கெட் இருக்கு. அதுல ஒரு காலம் சென்று ஒரு சினிமா தயாரிப்பாளர் என்கூராச்சார் மறைஞ்சிட்டார், அவர் ராஜஸ்தான்ல, பேர் சொல்ல விரும்பல. இவ்வளவு விஷயம் இருக்கு தம்பி. சொல்லலன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆமா சொல்றேன், உண்மைதானே, நியாயத்தை தானே சொல்றேன். இதுல ஒரு பியூட்டி சொல்லுங்க, இந்த நுங்கம்பாக்கம் கோவில் சொத்தை ஆக்கிரமிச்சவன் பேங்க்ல வச்சு லோன் வாங்கிருக்கான். அதுவும் ஆவணம் இருக்கு, முறையா எல்லாம் கொடுக்க முடியும். எப்ப வேணாலும் நாங்க விசாரணைக்கு தயாரா இருக்கோம். ஆனால் செய்ய வேண்டிய துறை செய்யல. ஸோ வருவாய்த்துறையும் அறநிலையத்துறையும் இணைந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆமா, அப்படியானா கோயிலுக்கான சொத்துக்கள் மீட்கப்படும். இல்லைன்னா இந்த ஃபைல் பக்கத்து டேபிள் போறதுக்கு 2 வருஷம் ஆகும். உங்களுக்கே தெரியும், நான் திண்டுக்கல்ல ஒரு கோயில், உத்தமநாச்சியம்மன் கோயில், அந்த கோவிலுடைய சொத்தை வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 1,02,000 ரூபாய்க்கு விற்று 1,05,000 ரூபாய்க்கு விற்றாங்க. 3 பேருமே ஃபேமிலி, ஒரே குடும்பத்தில். ஆமா, ஒரு கணவன் வாங்குறான், ஒய்ஃப் பேர்ல செல்விங்கிற பேர்ல, அந்த அம்மா ஆசிரியை, அந்த அம்மா பேர்ல மாத்துறான். இதெல்லாம் திட்டம் தெரிஞ்ச கூட டக்குன்னு மாமனார் பேர்ல மாறிடுச்சு, பழனிசாமிங்கிற பேர்ல. நான் கலெக்டர் காலில் விழுந்து மனு கொடுத்தேன். அங்க ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு வருவாய்த்துறை உயர் அதிகாரியா இருந்தார், பட்டா மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் வச்சு உத்தரவு போட்டார். தொடர்ந்து அவர் நான் ஃபாலோ பண்ணேன். பட்டா மாற சொல்லி உத்தரவு போட்டதும் அந்த உத்தரவை செயல்படுத்துறது கூட கோயில் அதிகாரி தயாரா இல்லை. அவன் என்ன பண்றான், ஆக்கிரமிப்பாளர் மதுரை ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கிருப்ப ஸ்டே உடைக்கப்படும். அது சொத்து மதிப்பு கொஞ்சம் தான், 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கின சொத்து இருக்கு பாருங்க, சும்மா 7 கோடி தான். என்ன சார் சொல்றீங்க? 7 கோடி சார், 7 கோடி மதிப்புள்ள சொத்து 1 லட்ச ரூபாய்க்கு கிரயம் பண்ணிருக்காங்க. கீழக்கோட்டைன்னு ஒரு வில்லேஜ், சுப்ரீம் கோர்ட் போய் மாயத்தவர்னு ஒரு எம்பி இருந்தார், அவர் போட்ட வழக்கு. ஒருத்தன் வாங்குறான், அதை ரியல் எஸ்டேட் பண்றான், வீட்டு மனையா வித்துட்டான்.
அதை திரும்ப போய் ரத்து செஞ்சு வழக்கு முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு கொடுத்து கீழக்கோட்டை அருள்மிகு மாரியம்மன் முத்தாலம்மன் காளியம்மன் திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துன்னு தீர்ப்பாகியும் இது வரைக்கும் பட்டா மாறல. வீடுதான் இருக்காங்க, அதெல்லாம் நீக்கியாச்சு, சுப்ரீம் கோர்ட்டே போயாச்சு. அதை வச்சு ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகிட்டான். ஆனால் சொத்தின் பெயர் திரும்பவும் அம்மா பேர்ல இல்லை, கோயில் பேர்ல இல்லை. அப்போ இது மாதிரி நடக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறதுங்க? இப்போ திரு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மனிதர் இன்னைக்கு பதில் கொடுத்த விதம் ரொம்ப அழகு. நான் என்னடா ரவிக்குமாரனை வந்து பாராட்டுதுன்னு நீ நினைக்கலாம் தம்பி, நீங்கள் நினைக்கலாம். நான் உண்மைக்கு மனசார பாராட்டுறேன். எவ்வளவு ஆத்திரத்தில் இருந்திருக்கிற அந்த மனுஷன் சேகர் பாபு. அப்போ குமரகுருபரன் யாருடைய ஆளுன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள். அவர் தாயா உத்தரவு போட்டாரு கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு. இப்போ அவர் தாயா ரத்து பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம்? ஏய், என் ஆளு தான் இப்போ இருக்கிறாரு, அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். அமைச்சர் வந்து நான் என்ன சொன்னேன், தான் தப்பிக்க குட்டிய கொல்லுமா குரங்கு அப்படிங்கிற மாதிரி சேகர் பாபு தப்பிக்கிறதுக்கு திரு ஐஏஎஸ் குமரகுருபரனை பலியாக்கி விட்டார். இப்ப நல்லா பாருங்க, இங்க இருந்து 3 துறைக்கு அவர் ஆயிருக்கிறார். அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கோ அது அதுக்கப்புறம் சென்னை இருந்து அங்க போனாரு. எங்க கார்பரேஷன்ல என்னெல்லாம் பண்ணாரு? சம்பள உயர்வு கேட்டு போராடியவர்களை, தனியார் மையத்துக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு நம்ம கொடுக்க கூடாதுன்னு போராட்டத்துல எவ்வளவு ஆணவா நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியும். யாரு அதிகாரி நான் சொல்ல மாட்டேன். சேகர் பாபு போன மிடுக்கு என்ன, என் சகோதரி பிரியா போன நடக்க என்ன, எங்க அண்ணன் நடந்துகிட்ட முறை என்ன, குமரகுருபரன். இப்ப சேகர் பாபு குமரகுருபரனை மாட்டி விடுகிறார். ஓப்பனா சொல்லிட்டாரு, இன்னார்தான் காரணம், அமைச்சர் சொன்னாருன்னு எப்படி நீ சொல்லுவ அப்படின்னா, இப்ப சகோதரர் குமரகுருபரன் என்ன சொல்ல போறாரு? அப்ப அதிகாரி தான் காரணம், நான் யோக்கியங்கிறாப்புல. யாரு? சேகர் பாபு. நீ அவ்வளவு யோக்கியரா? நீரு அப்படின்னா அவ்வளவு உத்தமரு யோக்கியர்னா நீங்க முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு ஊரெல்லாம் எதுக்கு வச்சிய? இங்க எங்க வள்ளலார் பெருவழி எதுக்கு ஆக்கிரமிக்க முயற்சிய? அங்க எதுக்கு வணிக அந்த வளாகத்தை வந்து நீங்க எதோ பண்ண நினைச்சீங்களா? பெருந்திட்ட யாரு கேட்டா? சேகர் பாபு செய்தது அநியாயமா இல்லையா? இதுக்கெல்லாம் அதிகாரிய காரணமாங்க. இப்ப நான் பண்ணலப்பா, குமரகுருபரன் பண்ணாரு. சட்டமன்றத்தில் பேசிய பேச்சு சகோதரர் இப்ப ஜஸ்ட் நவ். அப்ப திரு குமரகுருபரனை இவர்தான் இந்த சட்டவிரோத காரியங்களுக்கெல்லாம் கையெழுத்திட்டார்னு சொல்லி உண்மையை உறக்க செய்து உலகோருக்கு தெரிவித்த சேகர் பாபுக்கு ஒரு தேங்க்ஸ். அது மட்டும் இல்லைங்க, ஒரு செய்தி சொல்றேன். அவங்களுக்கு வேண்டப்பட்ட, சேகர் பாபுக்கு வேண்டப்பட்ட இன உணர்வு கொண்ட, நான் அதுக்கு மேல பேசல, அதிகாரிகள் பலருக்கு பணி உயர்வு கொடுத்தார் அவர் பீரியட்ல. ஆமா, இப்ப அவங்க தான் அதிகார மையமா இருக்கிறாங்க. எங்க அண்ணன் ஆராசா சொன்னது மாதிரி முடத்தெங்கு, என்னது முடத்தெங்கு, நீ தென்னமரம் வச்சிருப்ப, வளைஞ்சு வளைஞ்சு போய் 4வது வீட்டுக்காரன் தேங்காய் பறிப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சேகர் பாபுவால் பணி உயர்வு பெற்று பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரெல்லாம் என்று கண்டுபிடித்து அவர்கள் சோறு இங்கே கூறு அங்கே அப்படின்னு இருப்பாங்க. அப்படின்னா உங்க அரசாங்கத்தில் வேலை செய்வாங்க, பழைய அரசாங்கத்துக்கு ராஜ்ய விசுவாசமாக இருப்பார்கள். அவர்களையும் இவர்கள் கண்காணிக்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவிச்சுக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் உண்மை, நான் சொல்றது உண்மை. நான் பேர் சொல்லலைன்னா அது நாகரிகமா கடந்து பாருன்னு அர்த்தம். நாகரிகமா கடந்து பாரு. வலதுசாரி சித்தாந்தத்துக்கு ஆதரவாக அப்படின்னு வார்த்தை பேசுனது தடித்த வார்த்தை. சட்டம் சொல்லுது, சட்டத்தின்படியான ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் எதுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயத்த பக்தருடைய மேம்பாட்டிற்கு என்ன பண்ணணும்? ஒரு டாய்லெட் வசதி, அவங்க ஒரு ஓய்வு கூடம், இதெல்லாம் சட்டம் அனுமதிக்கும். அன்னதான கூடம், மருத்துவம், முதியோர்களுக்கு நீங்க பாதுகாப்பு, இதெல்லாம் செய்யலான்னு சட்டம் சொல்லுது. நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டு போன சொன்னபோது சொன்னாங்க, அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அரசு பழைய அரசுல டெம்பிள் ஃபண்ட் வந்து காமன் ஃபண்ட் அப்படின்னாங்க. நோ, அது டெம்பிள் ஃபண்ட், பக்தர்கள் கொடுக்கக்கூடியதுக்கு அரசு உரிமையாளர் கிடையாது. யாரு? கோவிலுக்கு கவர்மெண்ட் ஓனர் கிடையாது. ஒவ்வொரு கோவிலிலும் இருக்கக்கூடிய இறைவனும் இறைவியும் அங்க இருக்கக்கூடிய அந்த டெய்ட்டி தான் ஓனரு. இந்த ஓனருக்கு மதசார்பற்ற அரசு எப்படி ஃப்ளோர் அசம்பிளியில் நீ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவ? மசூதிக்கு பண்ணுவியா? சர்ச்சுக்கு பண்ணுவியா? நான் கேட்கலங்கய்யா, எங்க நீதியரசர் பெருமக்கள் கேட்டாங்க. அப்ப சட்டம் வந்து பாசிச சட்டமா, வலதுசாரி சட்டமா? சார், இந்த அரசு மாற்றம் கொண்டு வருது.
பழைய அரசு ஏமாற்ற நினைத்தது. இவ்வளோ அரசு நீங்கள் பாராட்டி பேசியிருக்கீங்க. இன்னொரு கேள்வி ஒன்று, திருப்பரங்குன்ற இஷ்யூ 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போவோம்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்கய்யா, தாவேக அரசு 107 108 107 ரைட் இல்லை, இன்னும் எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமா பண்ணியிருக்காங்க, போறாங்க. ரைட், அது 106 கணக்கு சொல்றாங்க வச்சிருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டியாக தீய சக்திக்கு எதிர்த்து தூய சக்தி ஆட்சி கொடுப்போம்னு சொல்லி அரசு வந்துச்சு. ஆமாம், அந்த அதிமுக திமுக ரெண்டுமே கொஞ்சம் பேர் ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச பிறகு ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரே நோக்கத்துல தீய சக்தி தயவுல ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் யாராரு? கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், வேற யார் இருக்கா? அவ்வளவுதான். இந்த 4 பெரும் சக்திகளும் 3 கால அரசுக்கு 4வது கால பொய்க்கால் ஆதரவு கொடுத்துச்சு. அப்ப ஒரு கல்யாண வீடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, சின்ன மனஸ்தாபம்னா பொண்ணு வீட்டுக்காரன்ட்டு பேசுகிறேன், மன்னிச்சுக்க, அந்த வீட்டுக்காரனையும் கூப்பிட்டு இங்கே சாம்பாரில் தானே கம்மியாக இருக்குது, கோச்சிக்காது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை செய்வது இந்துக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். என்னடா பாராட்டின நீ தான் இப்போ இதில் வந்து துரோகம் சொல்கிறேன்னா அந்த விஷயத்தில் நான் பாராட்டுறேன். இப்போது தூய சக்தி அரசில் கலந்துட்ட தீய சக்தி பாலில் கலந்து நஞ்சு கழுவுங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க? அந்த தொகுதியோட அமைச்சர் திரு நிர்மல்குமார் என்ன சொன்னார்? கடந்த 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நடைமுறை 10 ஆண்டுகளுக்கு முந்தைய நடைமுறையை தொடரும். விடுதலை சிறுத்தை ஆதரிச்சது உடனே அதே கருத்தை. அப்புறம் உடனே கூட இருக்குவாருங்க உண்டியல் தோழர்கள், அவங்களும் ஆதரிச்சாங்க. காங்கிரஸ் கை கட்டி நாங்களும் ஆதரிச்சோன்னு சொல்லிச்சு. நான் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போனதை மேல்முறையீடு போகும்னு எனக்கு தெரியும். தனி நீதியரசர் GR சுவாமிநாதன் கொடுத்த உத்தரவு, அதை எதிர்த்து திராவிட மாடல் அரசு அப்பீல் போய் திரும்ப தள்ளுபடியாகி உறுதிப்படுத்தப்பட்ட ஜெயச்சந்திரன் அண்டு ராமகிருஷ்ணன் ஐயா கொடுத்த தீர்ப்பு, இந்த இருநபர் அமர்வை எதிர்த்து இவங்க மேலே போயிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். நான் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு போனதை நாங்கள் வந்து பாசிட்டிவாக பார்க்குறேன். சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்து போங்கிறீங்களா நீங்கள்? பாசிட்டிவாக பார்க்குறேன். ஏன்? மலை உச்சியில் என்ன இருக்கு? தீபத்தூண் இருக்கு. நீங்கள் போனது மலை உச்சத்தில் தீபத்தூண். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு உறுதியாக முருகன் ஜெயிப்பான். எழுதி வச்சுக்கோங்க, உறுதியாக முருகப்பெருமான் ஜெயிப்பான். மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் இந்த ஆண்டு தீபம் ஏற்றப்படும். இந்த அரசு கடந்த அரசு செய்த தவறுக்கு செய்த தண்டனை என்ன பண்றாங்க? திராவிட மாடல் திருமகன் திண்ணையில் அமர்ந்து தினமலர் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறார். யாரு? எங்க அண்ணன் ஸ்டாலின். சேகர் பாபு அழுது ஒப்பாரி வைத்து நல்ல ஊர்வலத்தையே வேற ஊர்வலமா மாறி ஆக்கினார். பழனி ஆண்டவன் கோயில செஞ்ச துரோகத்துக்கும் சேர்த்து அனுபவிக்குது இந்த அரசு. புரிஞ்சுக்கங்க, இந்த அரசு திமுக அரசு என்ன நிலை அடைந்ததோ கார்த்திகை தீப விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு புதிதாக இருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு செய்த தவறை இந்த திருச்சபை மாடல் அரசு செய்தால் திராவிட மாடலுக்கு ஏற்பட்ட கதியே இங்க வரும். ரொம்ப நன்றி தாமரைக்குமார் சார். குறிப்பாக அறநிலையத்துறை சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. திமுக செய்த தவறுகளை எல்லாமே வந்து தாவேக அரசு சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக HRMCயில் பல்வேறு மாற்றங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் வந்து திமுகவுடைய வழியிலே தான் அவங்க பயணிக்கிறாங்க. அது வந்து நாங்கள் கோர்ட்டில் பார்த்து போனோம். உங்களுடைய தரப்பு வாதங்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசிய நன்றி தாமரைக்குமார் சார். நன்றி சார்.